குரூப் 4 சிலபஸில் திருக்குறளில் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 11 அதிகாரம் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் 12வது அதிகாரமாக இருக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கல்வி அதிகாரம் பழைய தமிழ் புத்தகத்தில் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் 29வது பக்கத்தில் 2வது இயலில் வந்து கொடுத்துருக்காங்க கல்வி அப்படிங்கிற அதிகாரம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அறம்பொருள் இன்பமில் பொருட்பாலில் அரசியல் அப்படிங்கிற பிரிவின் கீழே தான் இந்த கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. கல்வியின் சிறப்புகளை பேசக்கூடிய இந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். முதல் குறள் என்ன அப்படின்னா, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முதல்ல எப்படி படிக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறார். பார்ட்டில் கற்க கசடர, கசடு அப்படின்னா குற்றம் மாசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அற அப்படின்னா அப்படி குற்றம் இல்லாமல். அப்போது எப்படி படிக்கணும்? குற்றம் இல்லாமல் படிக்கணும், பிழை இல்லாமல் படிக்கணும், அடுத்தவங்களோட ரொம்ப புரிந்து படிக்கணும். அடுத்தவங்க சொன்னால் அதுக்கான விளக்கம் சொல்கிற அளவுக்கு அதை தெளிவாக படிக்கணும். கற்றவை கற்றபின், படித்த பின்னாடி ரெண்டாவது என்ன செய்யணும்? படித்த பின்னாடி நிற்க அதற்கு தகுந்தவாறு நிற்க வேண்டும். அந்த படித்த மட்டும் போதாது, அதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நூலை எப்படி படிக்கணும்? குற்றமில்லாமல் படிக்க வேண்டும். படித்ததுக்கப்புறம் படித்தபடியே நடக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இரண்டாவது குறள் எண் என்பன என்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏனை அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன? மற்ற அப்படின்னு அர்த்தம். எழுத்து என்பார்கள். இப்போ எண்ணுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எழுத்துன்னு சொல்லுவாங்க. இவ்விரண்டும் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதை பாருங்கள், இது வந்து என்னது? எண். இது வந்து எழுத்து. இது வந்து எண், இது எழுத்து. பொதுவாக இந்த ரெண்டு தெரிஞ்சால் அவர் கல்வி கற்றவர் தானே. எண்ணும் எழுத்தும் தெரிந்தவர் கல்வி கற்றவர் தான். அப்போது இந்த எண் எழுத்து இந்த ரெண்டும் தான் கண் மாதிரி. ஒரு மனிதனுக்கு கண் மாதிரி என்னது? எண்ணு எழுத்து. இந்த ரெண்டும் தான் மனுஷனுடைய முகத்தில் இருக்க கண் மாதிரி வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் கண் எப்படி அத்தியாவசியமானதோ அதே மாதிரி இந்த எண்ணும் எழுத்தும் அத்தியாவசியமானது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த குறள் கண் உடையோர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையவர் கல்லாதவர். கற்றோரையும் கல்லாதவரையும் ஒப்புமைப்படுத்தி காட்டுறார் வள்ளுவர். எப்படி வேறுபடுத்தி காட்டுறார்? ரெண்டையும் ஒப்பிட்டு எப்படி வேறுபடுத்தி காட்டுறாரு? கற்றவர்கள்னால் யாருன்னா கண் உடையவர்கள் தான் கற்றவர்கள் தான். முகத்தில் புண் உடையவர்கள் யார்? கல்லாதவர்கள். அப்போ ஒருத்தர் கற்றிருக்கார் அப்படின்னா அவர் முகத்தில் தான் கண் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொருத்தர் கற்கவில்லை அப்படின்னா படிக்காதவர்னா அவர் முகத்தில் அது கண் பேரளவில் தான் இருக்குது, அது கண் கிடையாது, அது புண்ணு தான். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த குறள் ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஓப்ப அப்படின்னா பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சி, உவகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகிழ்ச்சியினால் ஒவ்வொரு தலையாக கூடி அப்படின்னு அர்த்தம். அந்த புலவர்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தில் கூடி ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய நிகழ்வுகளை பேசிக்கொண்டு இருக்கும்போதே உள்ளத்தால் என்னது? பிரிதலை நினைத்து வருந்துதல். உள்ளத்தில் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே இனி இவன் பிரிந்து போகும்போது இனி எப்படி பார்ப்போம், எப்போ பார்ப்போம், இவங்களை எப்போ சந்திப்போம், இதை மாதிரி உரையாடல்கள் எப்போ நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளத்தால் பிரியக்கூடிய நிகழ்வு தான் என்னது? அனைத்தே புலவர் தொழில். புலவர்களுடைய தொழிலே அதுதான். அவருடைய எப்போதுமான செய்கையே அதுதான். எப்போதுமே அப்படி தான் பண்ணுவாங்க. புலவர்கள் 4 பேர் கூட்டிட்டா மகிழ்ச்சியாக அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றா கூடி பேசிக்கிட்டு இருப்பாங்க, இலக்கியங்கள் பற்றி நலம் விசாரிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இருக்கும்போதே பிரிகிறத நினச்சி உள்ளத்தால் என்ன செய்வாங்க? ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுதான் புலவரோட வேலையே, அதுதான் இவங்களுக்கு வேலையே தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். அந்த அளவு சிறப்பு மிக்கதாக அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். இப்போ மறுபடியும் கற்றவர்களுக்கும் கல்லாதவருக்கும் வித்தியாசத்தை சொல்கிறார். கற்றவர் யார் அப்படின்னா உடையார்னா யார்? பொருள் உடையவர்கள் முன் இல்லாதவர். ஒரு பொருள் உடையவர்கள்ட்ட போய் இல்லாதவர்கள் கேட்கும்போது ஏக்கற்றும் அப்படின்னா ரொம்ப கவலையோடு போய் அவங்கக்கிட்ட போய் இறங்கி நின்று கேட்பாங்க. இல்லாதவங்க இருக்கவங்ககிட்ட இன்றைக்கி இருக்குமா, இவ்வளோ ஒரு பணம் இருக்குமா, தேவையா, ஏதோ ஒரு பொருள் தேவைனாலும் இப்படி இருக்குமா அப்படின்னு இல்லாதவங்க வந்து இருக்கவங்ககிட்ட போய் ரொம்ப இறங்கி வருத்தப்பட்டு தான் கேட்பாங்க. அப்படி வந்து என்ன செய்யணும்? கல்வி கற்கக்கூடியவருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும். நல்லா படித்தவர்கிட்ட இவர்கிட்ட போய் நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஈகோ பார்க்காம படிக்காதவங்க படித்தவர்களிடம் கற்றுக்கொள்வது தான். அப்படி கற்றுக்கொள்பவர் தான் கற்றார். அப்படி இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடியவர் கடையர்னா கீழானவர். அப்படிப்பட்ட கீழானவர் தான் யார்? கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த குறள் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டு அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு அர்த்தம்.
அந்த அனைத்து அணைய அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அணைய அப்படின்னா அந்த அளவு அப்படின்னு அர்த்தம். அணைய அப்படின்னா அந்த அளவு. அப்போ தொட்டணைத்து அப்படின்னா தோண்டக்கூடிய அளவு அப்படின்னு பொருள். எவ்வளோ தோண்டுறோமோ அந்த அளவுக்கு மணற்கேணியில் என்ன செய்யும்? தண்ணீர் ஊறும். மணல் பாங்கான இடத்துல எவ்வளோ தோண்டுதோமோ அவ்வளோ தண்ணி வரும். நீங்கள் எவ்வளோ ஆழமாக தோண்டுறீங்களோ அவ்வளோ ஆழத்துக்கு ஏற்ற தண்ணி வரும். அதே மாதிரி மாந்தர்க்கு கற்ற அனைத்துனா கற்ற அணைய எவ்வளவு கல்வி கற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அறிவு ஊறும். அப்போ வள்ளுவர் இங்கே என்ன சொல்கிறாரு? மணற்கேணியில் தோண்டக்கூடிய அளவுக்கு என்ன ஊறும்? நீர் ஊறும். அதே மாதிரி இங்கே நூல்களை படிக்க கற்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ கற்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன வரும்? அறிவு வரும் அப்படின்னு வள்ளுவர் இரு விஷயங்களை ஒப்புமைப்படுத்தி காட்டுறார். அடுத்த குறள், யாதானும், யாது எதுவாகினும் நாடாமல் ஊராமல். ஒருத்தனுக்கு எதுவாகினும் அவன் ஊர் தான், நாடு ஊருன்னு அவனுக்கு தனியாக எதுவும் கிடையாது. இந்த நாடு தான் என் வீடு, இந்த நாடு தான், இந்த வீடு தான் என் வீடு அப்படின்லாம் இல்லை. எல்லா ஊரும் அவன் ஒரு ஊருக்குள்ளே போனோம்னா அவன் படித்தவன் அப்படின்னா அவனுக்கு அந்த ஊர் சொந்தமான ஊர் தான். அங்கே எல்லோரும் அவனை வரவேற்பாங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தும் என்னொருவன் சாந்துணையும் சாகும் வரைக்கும் கல்லாதவாறு எப்படி அவங்களால படிக்காமல் இருக்க முடியுது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதாவது இப்போ நிறைய பேர் இருக்காங்க, படித்தவங்களாக இருக்கும்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு பணி நிமித்தமாக படித்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே உரிய மரியாதை இருக்குது. அதை மாதிரி தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு படித்தான் அவன் எந்த நாடுமே அவன் நாடு தான், எல்லா ஊரும் அவன் ஊர் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் அவனுக்கு அந்த வரவேற்பு கிடைக்கும். இன்னொரு இடம் மாதிரி அவன் ஃபீல் பண்ண போகிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் சாகும் வரைக்கும் எப்படி படிக்காமல் அவனால் இருக்க முடியுது? இவ்வளோ சிறப்புகள் தெரிஞ்சும் சாகிற வரைக்கும் அவன் படிக்காமல் இருக்கான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப் முடித்து. ஒருமைக்கண், ஒரு பிறவியில் அவன் ஒழுங்காக படித்தா போதும், கற்றுக்கிட்டால் போதும். நிறைய விஷயங்களே கற்றுக்கொள்ளுகிறது ஒரே ஒரு பிறவியில் படித்தா அது 7 பிறவிகள். எளிமை அப்படிங்கிறது 7 பிறவிகளை குறிக்கும். அந்த 7 பிறவிகளும் அவனுக்கு என்ன செய்யும்? பாதுகாப்பாக போய் நிற்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒரு பிறவியில் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நல்ல அறிவானது அவனுக்கு 7 பிறவிலையும் அவனை பாதுகாக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்த குறள், தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அதாவது இது ரொம்ப யான் பெற்ற செல்வம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் படித்ததுனால இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நூல் படிக்கிறோம். அந்த நூல் படிக்கும்போது நமக்கு ஒரு அனுபவம் கொடுக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை உலகத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த உலகமும் என்ன செய்யும்? இன்பமடையும். அப்படியே உலகமும் தான் பெற்ற இன்பத்தை இன்னவங்களும் கற்றல் மூலமாக பெறும்போது அதை யார் அப்படி சந்தோஷப்படுவா அப்படின்னா, காமுறுவர் கற்றறிந்தார். நல்லா கற்றறிந்தவர்கள் அதை நினைத்து, காமுறுவர் அப்படின்னா விரும்புவர் அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறையா படித்து கொள்வார்கள். தான் படித்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லும்போது அவர் சந்தோஷமாக அந்த விஷயத்தை ஆச்சரியமாக கேட்டு அவரும் இன்பம் அடையும் போது, அப்போ இது நல்லா இருக்குது, இன்னும் நிறையா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேன்மேலும் என்ன செய்வாங்க? கற்றறிந்தவர்கள் கற்றுக்கொண்டே இருப்பாங்க அப்படின்னு ஒருவர் சொல்கிறார். கடைசியாக, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. மாடு அப்படின்னா என்னது? செல்வம். வெளிச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு ஒரு சிறந்த செல்வம் அப்படின்னா அது கல்வி தான். கல்வியை தவிர வேறு எதுவுமே பெரிய அழியாத செல்வங்கள்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒருவர் சொல்லியிருக்கார். ஒருத்தருக்கு அழியாத செல்வம் அப்படின்னா அது கல்வி தான். மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியாத செல்வங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, சிறந்த செல்வங்கள்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே சிறந்த வெளிச்செல்வம், சிறந்த செல்வம் அப்படிங்கிறது கல்வியை தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம். நன்றி.